ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வரக்கூடிய கொஷின் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள். ஃபார் த ரியாக்ஷன் காப்பர் சல்ஃபேட் இன் அக்வஸ் மீடியம் ப்ளஸ் ஜிங்க் வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். இது அக்வஸ் கண்டிஷன், இது சாலிட். த வேல்யூ ஆஃப் டெல்டா ஜி நாட் இன் கிலோஜூல் பர் மோல்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்ராக்சிமேட்லி ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதனுடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கிவன் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்கக்கூடியது ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ. ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஆஃப் காப்பர் 2+ அண்ட் ஜிங்க் 2+. அதனுடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபேரடே அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 96458 கூலும் பர் மோல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். 1 ஃபேரடே அப்படிங்கிறது 96500 கூலும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி காப்பர் 2+ வெர்சஸ் காப்பர் அதனுடைய வேல்யூ ப்ளஸ் 0.34 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் 2+ நாக்கோஸ் மீடியம் பார் ஜிங்க்கு அதனுடைய வேல்யூ -0.76. இதெல்லாமே அதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கான சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன் சொல்லுங்க. காப்பர் சல்ஃபேட் அக்வஸ் மீடியம் ப்ளஸ் ஜிங்க்கு சாலிட் ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிங்க் சல்ஃபேட் நமக்கு கிடைக்குது அக்வஸ் கண்டிஷனில் ப்ளஸ் காப்பர் இன் சாலிட் கண்டிஷனில். இப்போ இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள். ஜிங்க்கு 2+ஆக மாறி இருக்குது. ஜிங்க்கு 2+ஆக மாறி இருக்குது. அப்போ இங்கே ஜிங்க் வந்து அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் SO4 2-. அப்போ இங்கே 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக மாறி இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு த ஆக்சிடேஷன். கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனில் இது ஆக்சிடைஸ் ஆகுது. அதே மாதிரி காப்பர் இங்கே 2+ கண்டிஷனில் இருக்குது, SO4 2-. இந்த காப்பர் 2+ஆக இருந்து இங்கே காப்பர் என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பராக கன்வெர்ட் ஆகிருக்கு. இங்கே காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0, இங்கே காப்பருக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆக்சிடேஷன், அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ். இட் இஸ் கால்டு த ரெடக்ஷன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இட் இஸ் கால்டு த ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இட் இஸ் கால்டு த ஆக்சிடேஷன் அண்டு ரெடக்ஷன் ஒரே இதில் நடக்கிறதுனால இட் இஸ் கால்டு த ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ ஜிங்க்கு ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, காப்பர் ரெடியூஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதை நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதனுடைய ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன, காப்பர் ரெடியூஸ் ஆகிருக்குன்னா அதனுடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன. ஆல்ரெடி நமக்கு தெரியும் கேத்தோட் ஆர் ஆல்வேஸ் ஆக்ட் ஆஸ் ஏ என்னது ஹை வேல்யூ ஆஃப் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காப்பர் தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ, காப்பர் வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணுது, ஜிங்க் வந்து ஆனோட ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ காப்பர் தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ கேத்தோட். சரிங்களா? ஜிங்க் அப்படிங்கிறது தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ ஆனோட். ஏன்னா ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன பண்ணலாம், அதில் E0 செல்லை நம்ம கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய ஓவரால் ரியாக்ஷனுக்கு, இந்த ஓவரால் ரியாக்ஷனுக்கு அதனுடைய வேல்யூ, ஓவரால் ரியாக்ஷன் என்னது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் 2+ வந்து ஜிங்கோடு சேர்ந்து நமக்கு காப்பராகவும் ப்ளஸ் ஜிங்க் 2+ ஆகவும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் ரியாக்ஷன். இப்போ இதிலிருந்து E0 செல் கால்குலேட் பண்ணும்போது E0 செல் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் E0 கேத்தோடு மைனஸ் E0 ஆனோட். இங்கே கேத்தோடு அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஹை ரெடக்ஷன் பொட்டன்ஷியல், இட் இஸ் கால்டு கேத்தோட். லோ ரெடக்ஷன் பொட்டன்ஷியல், இட் இஸ் கால்டு த ஆனோட். அப்போ இங்கே ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது, அவங்களே சொல்லிட்டாங்க ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் E0 கேத்தோடு அப்படிங்கிறது தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ காப்பர் 2+ வெர்சஸ் காப்பர். சரிங்களா? மைனஸ் E0 ஆனோடு அப்படிங்கிறது ஜிங்க். ஸோ ஜிங்க் 2+ வெர்சஸ் ஜிங்க், இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதிலிருந்து E0 கேத்தோடுடைய வேல்யூ நம்ம வேல்யூ டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்னது, E0 கேத்தோடுடைய வேல்யூ ப்ளஸ் 0.34 மைனஸ் காப்பருடைய ஜிங்க்குடைய வேல்யூ -0.76 அதனுடைய வேல்யூ. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 0.34 ப்ளஸ் 0.76. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 7
10 1.1. ஸோ E0 செல் ஈக்குவல் டு 0.76 0.34 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 1.1 வோல்ட். சரிங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ E0 செல் அதனுடைய வேல்யூ 1.1 வோல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாக்ஷன்ஸில் கிடைக்கக்கூடிய வேல்யூ எனக்கு க்ளோஜர் 1 ஃபாரடே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் ரியாக்ஷன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த வேல்யூ ஆஃப் டெல்டா G0 தான் அதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. இன் க்ளோஜர் பர் மோல் கேட்டிருக்காங்க. நமக்கு டெல்டா ஜிக்கான ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி தெரியும். டெல்டா G0 ஈக்குவல் டு -NFE0 செல். சரிங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த E0 செல் அண்டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணும்போது டெல்டா G0 ஈக்குவல் டு -N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பார்ட்டிசிபேஷன் இன் த ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ 2 எலக்ட்ரான் ஆக்சிடைஸ் ஆகுது, 2 எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகுது. அதாவது 2 எலக்ட்ரான் கெய்னிங் அண்ட் 2 எலக்ட்ரான் லாஸ். சரிங்களா? ஜிங்க் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, காப்பர் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. இட் இஸ் கால்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ N அப்படிங்கிறது 2, N அப்படிங்கிறது N ஈக்குவல் டு 2. Fன்றது 96500 கூலும். E0 செல்லுடைய வேல்யூ -2 இன்ட்டு F உடைய வேல்யூ 96500 இன்ட்டு E0 செல்லுடைய வேல்யூ 1.1 வோல்ட். இப்போ இந்த 96500 1.1 ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? அப்ராக்சிமேட்டாக -2 இன்ட்டு இதை அப்ராக்சிமேட்டாக நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 106150 இவ்வளோ வேல்யூ கிடைக்கும். இன்ட்டு -2 இதை நம்ம கால்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். நமக்கு ஓவராலாக கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 212300 கிடைக்கும். ஓவராலாக நமக்கு -212300 இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட் என்ன பண்ணலாம்? கிலோஜூல் பர் மோலுக்கு பண்ணும்போது இங்கே தோராயமான வேல்யூ என்னது? இந்த டெல்டா G0 ஈக்குவல் டு -212 கிலோஜூல் பர் மோல். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு அதனுடைய டெல்டா G0 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஆப்ஷன் நம்பர் 1ல் கொடுத்துருக்கக்கூடியது -212 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேல்யூ எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எங்கே கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் IIT ஜாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? இது கொஷின் நம்பர் 2வும் IIT ஜாமில் நமக்கு கேட்ட கொஷின் தான். இது எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா, IIT ஜாமில் 2020 கேட்ட கொஷின். IIT ஜாமில் 2020 கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸில் நமக்கு -212 -214 230 250 400 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அவங்க கொடுத்தக்கூடிய ரவுண்ட் ஆஃப் வேல்யூ நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ -212 கிலோஜூல் பர் மோல். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு எக்ஸாக்டான டெல்டா G0 அப்ராக்சிமேட்லி அதனுடைய வேல்யூ -212 கிலோஜூல் பர் மோல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை எங்கே ஆக்சிடைஸ் ஆகுது, எங்கே ரெடியூஸ் ஆகுது, அதனுடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன, இங்கே ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுதா ரெடியூஸ் ஆகும். அவங்களே சொல்லிட்டாங்க ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஆஃப் காப்பர் 2+ வெர்சஸ் காப்பர், ஜிங்க் 2+ வெர்சஸ் ஜிங்க் கொடுத்துருக்காங்க. அவங்களே ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. +0.34 வோல்ட் -0.76 வோல்ட். காப்பருடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ +0.34, ஜிங்க் உடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ -0.76. பட் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் நமக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனில் ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் ரெடியூஸ் ஆகுது, அதனுடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது E0 கேத்தோடு அப்படிங்கிறதும் -E0 ஆனோடு அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கக்கூடிய E0 செல்லுக்கான ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்லேருந்து கேத்தோடு ஆல்வேஸ் ஆக்ட் ஆஸ் ஏ ஹை ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னாலே தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ கேத்தோடு. ஸோ சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.